விடியல் பயணம் வந்த உடனே முதல் கையெழுத்து. வேற இடங்களுக்கு போனா தாய்மார்களுக்கு கட்டணம், ஆனா பேருந்துகளிலே கிடையாது சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். அதுபோலவே தான் புதுமை பெண் திட்டம். பெண்களுக்கு சொன்னா எங்களுக்கு ஆண்களுக்கு என்ன வேண்டும், ஆடவர்களுக்கு என்ன வேண்டும் கேட்டாங்க. உடனே நான் முதல்வர் திட்டம் என்று சொல்லி எல்லா இடங்களுக்கும் ஆண் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, நான் முதல்வர் திட்டம், அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், விடியல் திட்டம் என்று சாதனைகளுக்கு மேல் சாதனைகளை சொல்லிவிட்டு ஒரு அணி வேண்டுகோள். எத்தனை பெண் குழந்தைகள் பிறந்தாலும் அவர்கள் படிக்க ஒரு 10வது வரையில படிச்சா போதாது, கல்லூரிக்கு போய் படிக்கணும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மாதமும் பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் வீட்டில இருந்து கூட கிடையாது என்று போட்டு இது அத்தனையும் உயர்த்துவதற்காக 1000 ரூபாய் தொகை இருக்கிறதா. மீண்டும் 4ஆம் தேதிக்கு பிறகு வாக்கு எண்ணி திராவிட மாடல் ஆட்சி வந்த பிற்பாடு 5ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி அவர்கள் அமைத்த பிற்பாடு மீண்டும் அது 2000 ரூபாயாக தொடரும் என்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஒரு சாதனை செய்து அது தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆட்சி வர வேண்டும் என்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம்.